ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ பார்த்துக்கோங்க. மார்னிங் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது ரெடி பண்ணி காலைல அவங்களுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தேன். இடியாப்பம் கேட்டாங்க. சரி அப்போ இடியாப்பம் அவிச்சிருவோன்னு சொல்லிட்டு தான் இடியாப்பம் தான் ரெடி பண்ணேன் பார்த்துக்கோங்க. இடியாப்பத்துக்கு வந்து நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்து இடியாப்பத்துக்குன்னு உள்ள மாவு தான் வாங்கியிருந்தேன். அது போட்டு கொஞ்சம் அது தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கெட்டிலில் தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துருந்தேன் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மாவும் ரெடியாகி வரும். இல்லைனா ஒரு மாதிரி மாவு வேகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு இடியாப்பம் வந்து புளிய முடியாது சரியாக. ஒரு மாதிரி வழுக்கிட்டு போன மணிக்கு மாவு வந்து அந்த அச்சில் வந்து சரியாக வராது. அதனால் நல்லா கொதிக்க நல்லா பாயிலான தண்ணி எடுத்து நீங்கள் வந்து அந்த மாவில் ஊற்றி நல்லா விரசி எடுத்துக்கோங்க. கட்டி கட்டி வராமல் பார்த்துக்கோங்க. கட்டி கட்டி வந்துச்சுன்னா நமக்கு அந்த இடியாப்பம் இதில் பிழியவும் முடியாது. அதனால் கொஞ்சம் கட்டி வராத மாதிரி கொஞ்சம் நல்லா சூடு உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு அளவுக்கு எடுத்து வச்சு நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு நல்லா உருட்டி இது பண்ணிக்கோங்க. இது வந்து இடியாப்பம் வந்து என்னோடய வீட்டுக்காரங்க தான் புழிஞ்சாங்க. ஏன்னா எனக்கு புளிய முடியாது. இந்த கன் ஷூட்டர் இது வச்சு இடியாப்பம் இதை வச்சு எனக்கு அந்த கை அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு கை விரிஞ்சு வராது. அதனால் அந்த சுத்து குழல்னால் நான் இது பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மணிக்கு இருக்கும். அதனால் எங்கள் வீட்லேயே அவங்கள்ட்ட பிழிஞ்சு கேட்டேன். அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் இடியாப்பம் வந்து பிழிஞ்சாங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து அதுக்கப்புறம் இதுக்கு இடியாப்பம் புளியறதுக்குள்ளே ஒரு தட்டாக எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்க ஒவ்வொரு தட்டு புளிய அதை எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க புளிஞ்சு முடிஞ்ச உடனே நான் வந்து ஸ்டீமரில் இந்த தட்டுகளை வச்சேன். இந்த தட்டு வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா வடசேரியில் தான் வாங்கியிருந்தேன். அப்டா மார்க்கெட்டில் வந்து இது வந்து இந்த பனவுல ஐட்டங்கள்லாம் விற்கிற கடையில் வந்து போட்டிருந்தாங்க. 5 செட்டு 180 ரூபான்னு சொன்னாங்க. அதில் தான் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துச்சு. அவிஞ்சு வரும்போது அந்த பனவுல வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த மணத்துக்கே அப்படி சும்மாவே சாப்பிட்லாம் போல் அப்படி இருக்கும். அது ஆவி பறக்க வரும்போது சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. 180 தான் வாங்கினேன் ஞாபகம் இருக்குது. அவங்கக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சு. நிறைய நம்ம பனவுலையில் செஞ்ச வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறையா இருந்து நான் குட்டி குட்டி கூடைகள்லாம் வாங்கியிருந்தேன். ஷோகேஸில் வைக்கிற மணிக்கு நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதே டைமில் நான் இடியாப்பம் அவிகிற டைமில் நான் வந்து அதுக்கு சைடிஷ் ரெடி பண்ணிடலாமேன்ட்டு நான் வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் செய்கிற சம்பல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து ஏற்கனவே நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த தேங்காய் சம்பலும் இடியாப்பம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இது வந்து காரமும் அவ்வளோவா இருக்காது. இதில் வந்து எல்லா டேஸ்ட்டுமே மிக்சிங்காக இருக்கும். காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். நம்ம துவையல் மாதிரி இருக்காது. இது சம்பல்னு சொல்லுவாங்க. தேங்காய் சம்பல் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ரீலங்கன் சைடில் உள்ள டிஷ் நினைக்கிறேன். எங்கள் அத்தை தான் சொல்லி தந்தாங்க அந்த இது இப்படி செய்கிறது. நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு. அதே இது இடியாப்பத்துக்கு கூட பால் சோதியும் ஒன்று சொல்லி தந்தாங்க. பால் சோதின்னு சொல்லுவாங்க. அதுவும் தேங்காய் பாலில் செய்கிற குழம்பு அதுவும் சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். நான் கேட்டேன் பிள்ளைங்கிட்ட என்ன வேணும்னு கேட்டப்போ அவங்க இல்லைம்மா எனக்கு சம்பலே போதுன்ட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அவங்க அந்த சம்பல் வச்சு அதை விரும்பி சாப்பிட பழகிட்டதுனால அவங்க சம்பல் போதும்னாங்க. ஏன்னா மதியானம் சிக்கன் எடுக்கிறதுனால சிக்கன் வச்சும் இடியாப்பம் இருந்துச்சுன்னா சிக்கனுக்கு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் பால் சொதியும் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சம்பல் தானே அப்படின்ட்டு சம்பல் ரெடி பண்ணோம். வேறு தேங்காய் பால் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு எனக்கு பாருங்களேன் ரெடியாகி வந்துட்டு நல்லா ஆவி பறக்க வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ அந்த பனை ஓலையோட வாசனை வந்து அப்படி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த இதில் செஞ்சு சாப்பிடும்போது அந்த இடியாப்பத்துலேயும் அந்த வாசனை அப்படியே இருக்கும். அந்த தட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே அந்த பனை ஓலையோட வாசனை இப்படி தான். அந்த கொலக்கட்டைலாம் செய்யும்போது இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த அவிக்க கொஞ்சம் நம்ம வெட்டி வச்ச சின்ன சின்ன துண்டுகளை போட்டு கொலக்கட்டை அவிக்கும் போதும் அந்த குக்கரை திறக்கும்போது அந்த பனை ஓலை கொலக்கட்டை வாசனை வருதோ இல்லையோ அந்த பனை ஓலை வாசனை அதே மாதிரி தான் அந்த இடியாப்பத்துக்கும். அது அப்படி எடுக்கும்போது அவ்வளோ இதாக இருந்துச்சு. எனக்கு ஒட்டாமல் அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா வந்துச்சு. இதுதான் இன்றைக்கி காலையில் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். நல்லா பஞ்சு போல் வந்துருந்துச்சு. அவங்க சம்பல் போதுன்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து நான் இடியாப்பமும் சம்பலுமே காலையில் ஒர்க்கு செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு இறச்சி எடுத்து ஏதாவது வச்சு சமைச்சிக்கலான்ட்டு காலையில் ரொட்டீனுக்கு இதே கொடுத்து பிள்ளைங்களும் விரும்பி அழகாக சாப்பிட்டாங்க. நல்லா இப்போ தான் வாங்கியிருந்தேன் அந்த பனை ஓலையில் உள்ளது. அதில் செஞ்சது ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் செஞ்சுருக்கேன். நல்லா மனமாக சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களும் நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வச்சு கொடுத்து சாப்பிட்ட உடனேயே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குதுமா இதில் சாப்பிட்றது. ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் இடியாப்ப தட்டில் அவிப்போம். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அப்படி அவிச்சோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பெருசாக ஒரு இடியாப்பமே பெருசாக ஒரு தட்டு சைஸ்லேயே அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க பார்த்தோன்னே பார்க்க நல்லா பெருசாக இருக்குமா இது ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிரும் போல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.